ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் கிரேவி. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம பச்சை தண்ணியில் கழுகி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி, பூண்டு. இஞ்சி கட் பண்ணி, பூண்டு கொஞ்சமாக ஒரு 10 பல் இருக்கும் பூண்டு போட்டுக்கிட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 6 வரமிளகா, 1 டீஸ்பூன் குருமிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை சோம்பு, இதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, இது லேஸாக இருக்கிற பட்டைங்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற பட்டைனா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு. இதை அரைக்கணும். அதுக்கு முன்னாடி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிக்க விட்டு, அந்த 3 பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை வதங்கினதுக்கப்புறம் தான் பேஸ்ட், அதுக்குள்ளே நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். நான் அது மார்னிங் 6:50 இருக்கும் டைமு, அப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கலர் மாறினோடனே ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த 3 தக்காளி கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு, கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாம். மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் காளான் சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் கல்லுப்பும் போட்டு கொதிக்க விட்டு, அதில் கொஞ்சம் காளான் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கொதிக்கிற கேப்பில் அதை பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், காளான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணால் அதில் ஏதாச்சும் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலோ என்ன இருந்தாலும் அது இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி கழுவி அதையும் அந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். காளான்லாம் நல்லா சாஃப்டாகி வந்துடும். சுடுதண்ணியில் போடும்போதே காளான் ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ அந்த கிரேவியோட டேஸ்ட்டெல்லாம் பிடிச்சி நல்லா மூடி வச்சு வேக வைக்கும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சா இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை எனக்கு ரைஸுக்கு தான் பண்ணியிருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.